யாழ் குடாநாட்டிற்கு விஜயம் செய்துள்ள கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் சமாதானத்திற்கும் நல்லெண்ணத்துக்குமான மக்கள் குழுவின் பிரதிநிதிகளை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ் ஆயர் இல்லத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பில் சமாதானத்திற்கும் நல்லெண்ணத்துக்குமான மக்கள் குழுவின் பிரதிநிதிகளுடன் கிறிஸ் அலெக்சாண்டர், செனட்டர் வெர்னன் வைட் உள்ளிட்ட கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். இதன்போது சமாதானத்திற்கும் நல்லெண்ணத்துக்குமான மக்கள் குழுவின் பிரதிநிதிகள் கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். இதேவேளை கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் அரசு அதிபர் மற்றும் மாவட்டத்தின் கட்டளை தளபதி ஆகியோரை நேற்று சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை தமிழ் அகதிகளுக்கான உடல்நல காப்புறுதி திட்டத்தை நீடிக்குமாறு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை தமிழ் அகதிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 25 கோடி இந்திய ரூபாய்களை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. தமிழ் அகதிகளின் நலன் கருதி தனது அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு கட்டமாக ஏழை மக்களுக்காக தற்போது வழங்கப்படும் இந்த திட்டத்தை விஸ்தரித்துள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாம்களில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்தும் பொருட்டு 4 கோடியே 33 லட்சம் இந்திய ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் வீடுகளை புனரமைத்தல், வீதி புனரமைப்பு, நூலக நிர்மாணம் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு 20 கோடியே 66 லட்சம் இந்திய ரூபாய்களுக்கும் அதிகமான நிதியை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. அகதிகளாக உள்ள 416 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 41,60,000 இந்திய ரூபாய்களை வழங்கவும் தமிழக முதலமைச்சர் தீர்மானித்துள்ளார். அகதிகள் குடும்பங்களில் உள்ள 1000 மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர்வதற்காக ஊக்குவிப்பு கொடுப்பனவு அதிகரிக்குமாறும் ஜெயலலிதா ஜெயராம் பணிபுரிவிடுத்துள்ளார். 20,98,000 இந்திய ரூபாய் நிதி இதற்கென செலவிடப்பட உள்ளதாக தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அகதிகளின் முகாம்களில் குடிநீர், கழிவறை மற்றும் தங்குமிட வசதிகள் மிகவும் மோசமாக உள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வெளியிட்டுள்ள விவரங்களின் பிரகாரம் தமிழகத்தில் உள்ள 112 முகாம்களில் 70,000 இலங்கை தமிழர்கள் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர முகாம்களுக்கு வெளியே 32,000 பேர் வாழ்வதுடன் போர் நிறைவடைந்த பின்னர் சிறிய தொகுதியினர் இலங்கை திரும்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல் விலையை அதிகரிப்பது தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், நிதி அமைச்சின் அதிகாரிகள், விவசாயம் மற்றும் வர்த்தக அமைச்சின் செயலாளர்களுக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. நாட்டிற்கு சோறு வழங்கும் விவசாயிகள் தொடர்பில் நாம் உணர்வு பூர்வமாக எண்ணினால் அவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நீதியாக செயற்பட வேண்டும். இந்த நாட்டில் நெல்லின் விலை அதிகரிப்பதோடு அரிசியின் விலையும் அதிகரிக்கும். நகரங்களில் உள்ள நுகர்வோரும் இந்த சந்தர்ப்பத்தில் பாரிய பிரச்சனையை எதிர்நோக்குகின்றனர். இந்த நாட்டின் விவசாயிகளின் நலனுக்காகவும் நுகர்வோரின் நலனுக்காகவும் எமது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க நாம் எண்ணியுள்ளோம். 1 கிலோகிராம் நாட்டரிசி நெல்லை 28 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் சம்பா நெல்லை 30 ரூபாவுக்கும் அரசாங்கம் கொள்வனவு செய்வதுடன் இதுவரையில் 20,000 மெட்ரிக் டன்னிற்கும் அதிகமான நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்துள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு குறிப்பிடுகிறது. தேசிய தொழிலாளர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாடு ஒன்று ஹட்டனில் இன்று நடைபெற்றது. தேசிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பி. திகாம்பரம் இதில் கலந்து கொண்டார். அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் பெண்கள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றிற்கு வெண்ணப்புவ பகுதியிலிருந்து பெண்களை அழைத்து வந்ததாக அவர் இதன்போது கருத்து வெளியிட்டார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது தேசிய தொழிலாளர் சங்கத்துக்காக நீண்ட காலம் செயற்பட்டு வந்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தொழிலாளர் சங்கம் என்றைக்குமே வெளியே வந்து இம்போர்ட் பண்ணி பெண்களை கொண்டு வர மாட்டாங்க. இங்கே உள்ள தோட்ட தொழிலாளர்கள் பிள்ளைகள் ஆளணும். ஒவ்வொரு தொழிற்சங்கம் செய்த அநியாயங்களை தட்டி கேட்பதன் மூலமாக எனக்கு மதுரையிலே நான் சாப்பிட்டு இருக்கும் பொழுது சில காடையர்கள் வந்து என் வெஹிக்கிளுக்கு வாகனத்துக்கு முட்டை அடித்தார்கள். அதே மாதிரி இங்கேயும் செய்ய நடக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எங்கள் சமுதாயத்தை காக்க வேண்டும் என்றால் நாங்கள் அகிம்சை வழியிலே இந்த அரசியலை செய்ய நினைக்கின்றோம். யாராவது திருப்பி எங்களை அடிக்க பார்த்தா நாங்கள் திருப்பி அடிக்க வேண்டும். இலங்கையின் இசைத்துறையில் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்திய சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 நேயர்களின் அபிமானத்தை வென்ற பல்சுவை நிகழ்ச்சியாக விளங்குகின்றது.
சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 இறுதிச் சுற்றுக்கு தெரிவான நாடறிந்த ஆற்றல்சார் 15 போட்டியாளர்களை இன்று முதல் என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றது. சூப்பர் ஸ்டாராக மகுடம் சுடும் கனவுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 5000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 கலந்து கொண்டனர். இவர்களில் எத்தனையோ தடை கற்களையும் போட்டிகளையும் தாண்டி இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள 15 போட்டியாளர்களின் திறமை அபரிதமானது. 15 திறமை மிகு போட்டியாளர்களுக்குள் அங்கம் வகிக்கும் அரிய வாய்ப்பினை கிருஷ்ணராஜ் சுதனும் பெற்றுக் கொண்டுள்ளார். திருகோணமலை கிருஷ்ணபுரத்தை பிறப்பிடமாக கொண்ட சுதன் சிறுவயது முதலே இசை மீது தணியாத தாகம் கொண்டவராக விளங்குகின்றார். தற்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வர்த்தக முகாமைத்துவ பீடத்தில் இறுதியாண்டில் தனது கல்வியை தொடரும் சுதன் கர்நாடகம், கிராமிய இசை, மேற்கத்திய பாடல்கள் என அனைத்து விதமான பாடல்களையும் பாடக்கூடிய ஆற்றலை தன்னகத்தை கொண்டவராக திகழ்கிறார். பாடுவதில் மாத்திரமின்றி இசை அமைப்பதிலும் வல்லவராக திகழும் சுதனின் சூப்பர் ஸ்டார் கனவு மெய்ப்படுமா? இறுதி சுற்றுக்கு தெரிவான மற்றொரு போட்டியாளர் தொடர்பான தகவல்களை நாளைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் எதிர்பாருங்கள். இலங்கையில் இவ்வருடம் நடைபெறவுள்ள 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளின் நுழைவுச்சீட்டு விற்பனையை கண்காணிக்க தீர்மானித்துள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஹருண் லோகாட் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். 4வது தடவையாக நடைபெறவுள்ள 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இலங்கையில் ஆரம்பமாக உள்ளது. 2011ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் போது இலங்கையில் நுழைவுச்சீட்டு விற்பனையில் ஏற்பட்ட பிரச்சினைகளை நினைவு கூறிய ஊடகவியலாளர்கள் இம்முறை நுழைவுச்சீட்டு விற்பனை தொடர்பாக ஹருண் லோகாட்டிடம் கேள்வி எழுப்பினர். நாம் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்கான நுழைவுச்சீட்டு விற்பனையை ஒருநிலைப்படுத்தியுள்ளோம். இதற்கமைய இந்த நடைமுறை ஒரு நிலையத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்போது 80 விதமான நுழைவுச்சீட்டுகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய எதிர்பார்க்கின்றோம். எஞ்சிய 20 விதமான நுழைவுச்சீட்டை தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்காக விளம்பரம் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு வழங்க வேண்டும். அது கிரிக்கெட்டில் மாத்திரமன்றி பொதுவாக முன்னெடுக்கப்படும் செயலாகும். கிரிக்கெட்டை நேசிக்கும் எந்த ஒரு நபருக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இந்த போட்டிகளுக்கான நுழைவுச்சீட்டை கொள்வனவு செய்ய முடியும். அதேபோன்று சகலரும் கொள்வனவு செய்யக்கூடிய விலைகளில் நுழைவுச்சீட்டுகள் உள்ளன. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.